ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில இந்த கோலம் போடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்னை சுத்தி எவ்வளோ கொசு வந்து கடிக்குது பாருங்களேன். அந்த கொசு கடியிலையும் கோலம் போடுறது தான் பெரிய சவாலா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரமே வந்து சாரி கட்டுறதாலே டைம் ஆகி போச்சுன்றதால, இன்னைக்கு சாரி கட்டிக்கிட்டு இந்த வெயில் நாள்ல வந்து கொஞ்சம் நேரம் கூட அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டுது. பூஜை ரூமா இருக்கட்டும், கிச்சன்ல கூட இருக்கவே முடியலன்றதால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுடிதாரே வந்து போட்டுக்கிட்டேன். வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சம் சாரி கட்டிட்டு பூஜை பண்ணா தான் கொஞ்சம் மங்களகரமா இருக்கிற மாரி இருக்கும். இருந்தாலுமே இன்னைக்கு சுடிதார் போட்டுக்கலாம் அப்படின்றத போட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில சுக்கிரவார பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலைல எந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேன். மீதி வேலை செய்யறதுக்கு கரெக்ட்டா இருக்குன்றதால, என்னோட பூஜை வேலைய செஞ்சுக்கிட்டே ஒரு குட்டி கதை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பையன் வந்து கோவிலுக்கு போனானாம். கோவிலுக்கு போயிட்டு, "கடவுளே எனக்கு சீக்கிரமா வந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்த குடு முருகா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறானாம். வீட்ல வந்து தூங்குறப்ப கனவு வருது. அந்த கனவுல போயிட்டு அந்த குட்டி பையன் கேட்கறானா, "என்ன முருகா, நான் வந்து மதியானம் தான் வந்து வேண்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள வந்து எனக்கு அதிர்ஷ்டத்த தர்றதுக்கு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து கேட்கறானாம். "நானும் உனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்த வந்து செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கான முயற்சி வந்து நீ எடுக்கவே மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொன்னாராம். "என்ன சொல்ற முருகா?" அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு முருகர் சொன்னாராம், "நீ நல்லா படிச்சிருந்தனா படிப்புக்கான வேலையா அதிர்ஷ்டத்த வந்து கொடுத்திருப்ப. இல்ல உன்னோட திறமைய வந்து காமிச்சிருந்தனா திறமைக்கான அதிர்ஷ்டத்த வந்து உனக்கு கொடுத்திருப்பேன். நீ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம உனக்கான அதிர்ஷ்டத்த வந்து குடுனா எப்படி வந்து குடுக்கறது?" அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கேட்டார். இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேரு நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம ஒரு லக்குல வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருக்கோம். எதுவுமே வந்து நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி. எந்த ஒரு அதிர்ஷ்டமா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும்ன்றதுக்காக தான். இன்னைக்கு காலையில பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நாளா வந்து பூஜை வேலை முடிச்ச உடனே அடுத்து சமையல் வந்து செய்வோம். அதனால வந்து கனகதார ஸ்லோகம் படிக்கிறது ரொம்ப நாளா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு உட்காந்து பொறுமையா வந்து கனகதார ஸ்லோகம் வந்து படிக்கணுன்றதுக்காக படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன். நேத்தே வந்து பூலாம் பறிச்சுட்டேன். அதனால தான் நான் கத்திரிக்கோல் கூட எடுத்துட்டு வரல பூ பறிக்கிறதுக்கு. வந்து பார்த்த உடனே கொஞ்சம் பூ இருந்ததா, சரி கையோட வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். எப்பவுமே கையால வந்து நான் பறிக்க மாட்டேன். எப்பவுமே சிசரால கட் பண்ணி தான் பறிப்பேன். சரி வந்துட்டுமே மறுபடியும் எங்க போய் கத்திரிக்கோல் எடுத்துட்டு வருதுன்றதுக்காகவே வந்து கையால பறிச்சுட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ஒரு 3 பூ மட்டும் பூத்து இருந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்க வீட்ல வந்து டெய்லியுமே நிறைய பூ பூக்குமான்ட்டு. நிறைய பூ வந்து ரோஸ் வந்து ஒன்ன விட்டு ஒரு நாள் அப்படியே அரும்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பூக்கும். செம்பருத்தி, அந்த அரளிப்பூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பூக்கும். இருந்தாலுமே நான் வந்து பறிக்க மாட்டேன். ரோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்ன விட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு இடி, இல்லைனா வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தான் வந்து பூக்கும். டெய்லியுமே வந்து பூக்காது. அவ்வளோ செடி நான் வச்சு இல்ல. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா டீலாம் போட்டு முடிச்சுட்டு டிஃபனுக்கான வேலையை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் இருந்தது இல்லையா, நெல்லிக்காய் போட்டு போன வாட்டி ஜூஸ் போட்டு குடிச்சு சளி பிடிச்சிருச்சு. அதனால இந்த டைம் வந்து குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையோட தான் இன்னைக்கு போட்டிருந்தேன். இருந்தாலும் இப்ப வெயில் நாள் தானே, சரி போட்டு குடிக்கலான்றதுக்காக நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில கிருபா தங்கத்துக்கு வந்து பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.